சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் குறை விட நான் அதை கேட்கணும். எதற்காக வந்தீங்க அப்படி சொல்லி எடுத்துக்குறீங்கள் பார்க்கலாம். வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக நடையை போடு நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு. வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக நடையை போடு நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு. தீமை வந்ததில்லை தெரிந்தால் துன்பமில்லை. நேர்மை உள்ளத்திலே நீதும் எண்ணத்திலே தீமை வந்ததில்லை தெரிந்தால் துன்பமில்லை. தேவை அங்கிருக்கு தீனி இங்கிருக்கு தேவை அங்கிருக்கு தீனி இங்கிருக்கு. செம்மறியாடே நீ சிரமப்படாதே செம்மறியாடே நீ சிரமப்படாதே. வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக நடையை போடு நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு. குறும்பையாடு முந்தாதே குள்ள நரியை நம்பாதே ஓடி வாழ தெரிஞ்சுக்கோ குணத்தை போற்றி நடந்து. குறும்பையாடு முந்தாதே குள்ள நரியை நம்பாதே கூடி வாழ தெரிஞ்சுக்கோ குணத்தை புரிஞ்சு நடந்துக்கோ. விரிஞ்சு கிடக்கும் பூமியிலே இனத்தை தேடி சேர்ந்துக்கோ விரிஞ்சு கிடக்கும் பூமியிலே இனத்தை தேடி சேர்ந்து. விளக்கு வைக்கிற நேரம் வந்தா வீடு இருக்கு விளக்கு வைக்கிற நேரம் வந்தா வீடு இருக்கு. வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக நடையை போடு நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு நீ வெற்றி என்னும் கடலில் ஆடு. காடும் காடு சார்ந்த முள்ளிடத்தில் வசிக்கக்கூடியவன் அடிக்கடி காட்டை சுற்றி பார்ப்பது என்னுடைய வழக்கம். வந்த இடத்துல ஒரு மானை பார்க்கிறேன். பார்த்த மானை கையால் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டது. துரத்தி வந்தேன் ஓடி வந்த மான் உங்களுக்கு சொந்தமான இடத்திலே உள்ளே வந்து விட்டது. இடம் உங்களுக்கு சொந்தம் மான் எனக்கு சொந்தம். வராத ஒரு மானை வந்துச்சுன்னு சொல்லி போய் சொல்ற அவசியமே எனக்கு கிடையாது. வந்த மானை வரலைன்னு சொல்ற அவசியமே எங்கள்கிட்ட இல்லை. மானை தேடி வந்தீங்க. தாங்கள் தேடி வந்த மானை எங்க திணைப்பணத்துக்கு வரல. அதனால வேற இடத்த நாடி தேடி போனீங்க நிச்சயம் மான் கிடைக்கும். வேற இடத்த தேடி போங்க. இங்கெல்லாம் வரல. மானு இல்லையேன்னு சொல்றதுக்கான காரணம் மானு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் பார்த்தது நானு காவல் காக்குறது நானு. நீங்க காவ காக்குறது மானு வரலைன்னு நீங்க பார்த்ததுக்காக மானு வந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது. என்ன உங்க சட்டமா உங்க சௌரியமா? எங்க சௌரியம் தான் எங்க சட்டம் தான். உங்க சட்டத்துக்கு கட்டுப்படணும் அவசியம் எனக்கு கிடையாது. உங்க சௌரியத்துக்கு இங்க பேசக்கூடாது. இது ஏன் இடம்? இங்க பாருங்க. இங்க வந்து பேசுறதுக்கெல்லாம் யாரும் சட்டம் போட முடியாது. பேச்சுரிமை என்பது உலகத்துல கொடுத்து எவ்வளவு நாளாச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அடுத்த ஒரு இடத்துல வந்துக்கிட்டு நான் பேச்சுரிமையோட பேசுறேன்னா பொதுவான இடத்துல பேச்சுரிமையோட பேசலாம். குழி வெட்டி படிக்கலாம், செல வச்சு படிக்கலாம், அறிவுறுத்து படிக்கலாம், கை குறி பாட்டி படிக்கலாம். கடையாலே அடித்து பிடிக்கக்கூடிய சக்தி என்னிடம் இருக்காது. செவனேன்னு எதுக்கு நிக்கிறீங்க? சரம்பாளி கனை பகலி வண்டு கதரம் கங்கபத்திரம் அத்திரம் கோல் சிறுமுகம் என்று சொல்லக்கூடிய சிறப்பான கனை கையில் இருக்கிறது. ஆளிடம் மண்டலம் மகாமண்டலம் பிராத்தியாளிடம் பைசாசம் என்றக்கூடிய சொல்லக்கூடிய 5 விதமான வழிமுறைகள் எனக்கு தெரியும். இவ்வளவு தெரிஞ்சன்னா உங்ககிட்ட வந்து அமைதியா பொறுமையா நிதானமா மான கேட்கிறேன் என்ன அர்த்தம்ன்றீங்க? என்னால முடியாமையா? அப்படிலாம் கிடையாது. ஒரு பொறுப்பான தலைவி நீங்க. உங்களோட அனுமதியின் பேர்ல உங்க சம்மதத்தோட இந்த இடத்துல மான பிடிக்கின்ற ஒரே காரணம் அவ்வளவுதான். சரின்னு மட்டும் சொல்லுங்க. எதுக்கு சரின்னு சொல்ல? மாடு இருந்தா தான் சரின்னு சொல்லுவோம்ல. மாடு இல்லைன்னு சொல்லி சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியாதா? இல்ல புரியாதா? தெரியாதவங்கள்ட்ட வந்து குடியிருக்கலாம். இந்த மாதிரி புரியாதவங்களுக்கு குடியிருக்க கூடாது. சித்தம்போக்கு செம்போக்கு சத்தம் போட்டா செல்வாக்கு நேர பேசக்கூடாது. செல்வாக்கு இல்லாட்டாலும் இந்த இடத்துல வந்து சத்தம் போட்டா தான் எந்த இடத்துலயும் வந்து சமாளிக்க முடியும். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமானவை காத்து நிற்குமாம் கொக்கு. எதுக்கு? நான் கொக்கு மாதிரி தான். என்னோட லட்சியம் நிறைவேறணும். எனக்கு தேவை என்னோட மான். வந்த மான தர முடியுமா முடியாதா? கொக்கு குளத்துல போய் காத்திருக்கலாம். காஞ்சு போன தரையில எதுக்கு காத்துக்கிட்டு நிக்குது? இங்க பாருங்க. என்ன கொக்க ஓமான மட்டும் சொன்னமே தவிர நான் கொக்கு கிடையாது. நீங்க தானங்க நான் கொக்கு மாதிரி. நீங்க லட்சியத்தை சொன்ன. என்னோட லட்சியம் என்பது நிறைவேறும் வரை இப்ப கொக்கு என்ன செய்ய காத்திருக்கு. தனக்கு பிடிச்ச விருப்பமான மீன் வரத்தோடையும் காத்துட்டு இருக்கும். அப்படியா? ஆமா. அந்த மாதிரி இங்க பாருங்க எந்திரிச்சு போறாங்க. உங்க பேச்சோட சாராம்சம் சரியில்லையே. எனக்கு நல்லா தெரியுது. சரியில்லையே. நீங்க வந்து விவகாரமா பேசுறீங்க. நீங்க வில்லங்கமா பேசும்போது நான் விவகாரமா தான் பேசுவேன். இருங்க. இடம் யாருக்கு சொந்தம்? எனக்கு. மக்கள் யார் மக்கள்? என் மக்கள்.
அப்போ உங்க சட்டம் உங்க சர்வாதிகாரம் நடக்கிறதுக்காக பேசுறீங்களா? அப்படிலாம் நான் நினைப்பேனா? சர்வாதிகாரம்லாம் நான் சரி, உங்க பேச்சுக்கு நான் வரேங்க. வாங்க. எவ்வளவு மொத்தம் ஒரு 10 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. பரவாயில்ல. முன்னால உட்காந்துருக்கிறது ஒரு 10 பேர் இருக்கீங்க. இங்கிட்ட ஒரு 10 பேர், இங்கிட்ட ஒரு 5 15 20 பேர் 20 பேர் மொத்தம் இருக்காங்கப்பா. ஆமா, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இவங்க சொல்றாங்க இடம் எங்க இடம், மக்கள் எங்க மக்கள், இங்க நாங்க வச்சதான் சட்டம், எங்களை மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு இவங்க சொல்றாங்க. ஆமா ஆமா, இவங்க பேச்சுக்கு நானும் வர்றேன். உங்க பேச்சுக்கு நான் கட்டுப்படுறேன். இடம் உங்க இடம் தானே, மக்கள் உங்க மக்கள் தானே, இங்க நீங்க வச்சதான சட்டம். ஒண்ணுமில்ல. இந்த கூட்டத்திலிருந்து ஒரு 2 பேர் எந்திரிச்சு சொல்றீங்களா மறுபடியும்? இந்த கூட்டத்திலிருந்து ஒரு 2 பேர் எந்திரிச்சு என்னை பார்த்து, ஏப்பா இடம் எங்க இடம், பொம்பளை பிள்ளை எங்க பொம்பளை பிள்ளை, நீ தேடி வந்தது இங்க கிடையாதியா, எங்க பொம்பளை பிள்ளைகிட்ட நீ பிரச்சனை பண்ணாம இடத்த காலி பண்ணி போன்னு சொல்லி யாராவது 2 ஆளை சொல்லுங்க. இல்ல சொன்னா என்னன்னு முதல் நடக்கட்டும், அப்புறம் பாப்பா. இவ்வளவு தைரியம் வந்தது என் அம்மா இடத்துக்கு, நீங்க தேடி வந்தது இங்க கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. 2 ஆளை சொல்லுங்க பாப்பா. இந்த சொல்லுவாங்க பாருங்களேன், ஆத்தா உங்களை நடந்தது இந்த களத்துல இறங்குறேன், தன்னந்தனியா பொம்பளை பிள்ளை நிக்குதுன்னு ரொம்ப சட்டமா பேசுறாரு வேடுவர். ஏதோ வந்தமா மானை கேட்டமா, மாடு இல்லைன்னா பேசாம போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. பத்தியல திசையை திருப்பிட்டு இருக்காரு. பத்தியல உங்க பக்கம் மானு இல்லைன்னு சொன்னா அவர் போயிருவாராம். இங்க பாப்போம், இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க தா. அவர் தேடி வந்த மானு இங்க இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல இருக்கா? அந்த இல்லைன்னு சொல்றாங்க. ஒத்த ஓட்டு செல்ல நான் 2 பேர் சொன்னேன், 3 பேர் சொன்னேன். இன்னொரு சொல்லுங்க தா. பத்தியெல்லாம் ஒத்த ஓட்டு செல்லாதுன்றாரு. நீங்க சத்தமா சொல்லுங்க, மாடு இல்லைன்னு சொல்லுங்க. விரட்டி அடிச்சிருவான். ரொம்ப தைரியமா பேசுறாரு. பத்தியா தேடி வந்தது இருக்கா இல்லையா? தேடி வந்தது அப்புறம். இவர் எதை தேடி வந்தாரு, எப்படி தேடி வந்தாரு, அது அப்புறம். மானுன்னு சொல்லி இருக்கிறாரு. மான் இங்க இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க தா. டாட்டா காமிக்க சொல்லல, இல்லன்னு வாய திறந்து சொல்லுங்க. சரி இருங்க, அந்த ஒத்த ஓட்டு செல்லாதுன்னு உங்களுக்கு தெரியல. இருங்க, அத்தனை பேர் இல்லைன்னு சொல்றாங்க. இருங்க, இப்ப கொஞ்சம் விளைங்க. இப்ப நான் யாரு, நான் எதுக்காக வந்திருக்கேன், நான் யாரை தேடி வந்திருக்கின்ற விஷயம் பூரா உங்களுக்கு தெரியுமில்ல. நான் தேடி வந்து இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. ஒரே இடத்துல எத்தனை ஓட்டு பாத்தீங்களா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பாத்தீங்களா, உங்களுக்கு டாட்டா காமிச்சுதான் இருக்கு. உங்களை நம்பி நான் பாருங்க இந்த களத்துல இறங்கி பாருங்க, என்னையே சொல்லணும். ஆக நான் தேடி வந்து இங்க இருக்கு, மாற்றம் இல்ல. இருங்க இருங்க வேடுவரே. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்க பொம்பளை பிள்ளை சொல்லி ஏமா வந்திருக்கவர்கிட்ட பத்திரமா கொடுத்து அனுப்புமான்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, பத்திரமா கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி. நான் கையில இருந்தா மஞ்சள் கயிறு வச்சிருக்கேன், கட்டிக்கு கூட்டி போயிடுறேன். மஞ்சள் கயிறா? இந்த கட்டி நான் கூட்டி போக தயாரா இருக்கேன். சொல்லுங்க. மஞ்சள் கயிறு எதுக்கு? மானை கட்டி கூட்டி போறது. மானை கட்டுறதுக்கு மஞ்சள் கயிறு தான் கொண்டுட்டு வருவீங்களா? வேற ஒரு சாரக உரை கொண்டுட்டு வர வேண்டியதானே? சரி, ஒரு பேச்சுக்குனால நீங்க எல்லாம் இல்லைன்னு சொல்லுவீங்களானே, இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க? அவர் மானு எதை தேடி வந்தாரு என்ன தெரியாதா? ஆனா ஒரு இடத்த உங்க இடத்த உண்மையில பாராட்டணுமா? என்ன உண்மையை பேசுறீங்க? எப்பவுமே நாங்க உண்மையா சொல்றீங்க, நேர்மையா சொல்றீங்க. நான் தேடி வந்து இங்க தான் இருக்குன்னு உண்மையை ஒத்துக்கிட்டீங்களா? அதுதான் இடத்தோட சிறப்பு. உண்மையிலே உண்மையை மட்டும் தான் நாங்க பேசுவோம். பொய் பேச எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. இதெல்லாம் நான் சொல்லியும் சொல்லலைன்னா அப்ப எவ்வளவு நேர்மையா இருக்கிறோம் பாருங்க. நான் பாராட்டுறேன் சொல்றேன். அண்ணே, மானையை தேடி வந்தாருன்னா வள்ளிதான் மானுன்னு எல்லாருக்கும் தெரியாதாக்கா. ஒரு பேச்சுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் போயிடுவாருன்னு பார்த்தா இவர் எப்படியே நீங்க மானு இருக்குன்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? எது மேடை போட்டு பேசுவீங்களா? இன்னும் வேற வழி இல்லையா? சரித்தா, இப்போ மானு இங்கே இருக்குன்னு நீங்களே சொன்ன பின்னாடி நீ மறுப்பு பேச முடியுமா? ஏதாவது பேச்சு? மானு இங்கேதான் இருக்கு. நான் தானே மானு, அப்புறம் யாரு? பள்ளியத்தானே மானுன்றீங்க. இந்த மானை வந்து பிடிச்சு ஒருத்தர் கொண்டுட்டு போறாருன்னா திறமையான ஆள்கிட்ட தானே மானை கொடுக்கணும். உண்மையிலே இந்த வேடு வரைக்கும் திறமையா இருக்கான்னு பாப்போம். மாத்தா கொஞ்சம் சோதிப்போமா? சொல்லுங்க, சோதிப்போமா சோதிக்க வேணாமா? அடையாளத்தை கேட்கமா? கொஞ்சம் கொஞ்சம் அன்புக்குரிய ரசிகர்களே, நம்ம கிராம பொதுமக்களே, நாடகம் அதிகபட்சம்னா இன்னொரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் நடக்கும். அதோட கல்யாணம் நடக்குதுல, முருகனுக்கு வள்ளி கல்யாணம் நடக்குதுல, வருஷத்தில் ஒரு நாள் திருவிழா தானே. இவ்வளவு நேரம் உட்காந்துருந்த பார்த்து எங்க முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடைபெற போகும்போது கிளம்பி போறீங்களா? ஏன் இப்படி செய்றீங்க? உங்களை நம்பித்தானே வேலைக்கு போங்க. இந்த 15 நிமிஷம் முடிச்சிருவோம். முக்கியமாக என்ன நடக்கின்ற பார்த்துட்டு போங்க. தயவு செய்து கோவிக்காமல் உட்காந்து அமைதியை பாருங்க. வாங்க.
வேடுவர் இங்க வாங்க. ஒரு சின்ன விஷயம் 15 நிமிஷத்துல நாடகத்தை முடிச்சிடும். ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்பான் வேடுவர்கிட்ட. சொல்றாரு சொன்னாதான் மாடு, இல்லைன்னா அவர்கிட்ட கொடுக்கவே கூடாது மாடு. என்னத்தா இப்ப வாங்க. சரி சரி இங்க வாங்க. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, யுகங்கள் எத்தனை? இங்க வாங்க விடுவரே. யுகங்கள் 4. என்னென்ன? கிரேத யுகம், திரேத யுகம், துபாபர யுகம், கலியுகம். ஒவ்வொரு யுகத்திலையும் ஒன்னு நடந்திருக்கு. சரி, கிரேத யுகத்துல என்ன நடந்தது? கிரேத யுகத்துல ஹரிச்சந்திரன் கதை. துபாபர யுகத்துல ராமாயணம். துபாபர யுகத்துல மகாபாரதம். கவனமா இருக்கணும்ல விடுவரு. திரேதா யுகத்துல ராமாயணம். இதெல்லாம் முடிஞ்சு இப்ப என்ன கலியுகம் நடக்குது. இந்த கலியுகம் எப்படி பிறந்தது அப்படின்னு யார் வந்து சொன்னது? யார்கிட்ட போய் கலியுகம் பிறந்து விட்டது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? ஏன்னா 3வது யுகமான துபாபர யுகம், இந்த யுகம் முடிந்துதான் கலியுகம் வந்து பிறந்தது. மகாபாரத முடிஞ்சுதான் அப்புறம் கலியுகம். அந்த கலியுகம் எப்படி பிறந்தது? சரி சரி சரி. ஒரே ஒரு சின்ன கேள்வி, இதுக்கு பதில் சொன்னார்னா மான கொடுப்போம், இல்லைன்னா போயிரட்டவர். அவங்க கல்யாணம் பண்ணி வைக்க ரெடியா தயார். யாரு? என்ன 2 பேரும் இப்படி வைக்கிறீங்களா? என்ன தெரியாம தான் கேட்கிறேன். அட கொடுமை. வேற ஒண்ணு கிடையாது. முக்கியமான விஷயம், இவங்க கேட்ட கேள்வி இப்ப நடக்கிறது கலியுகம். இந்த கலியுகம் பிறந்துருச்சுன்ற விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? யார் மூலமா எப்படி சொன்னாங்க? இதுதான் கேள்வி. பெரிய பதில் கிடையாது, ஒரு 5 நிமிஷம் பதில்தான். ஆனா கவனமா கேளுங்க. அந்த கலியுகம் பிறந்துச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி. வேற ஒண்ணும் கிடையாதுங்க. கிரேதயுகம், திரேதயுகம், துபாபர யுகம் முடிவுல தர்மோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. தர்மோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல ஒரு நாட்டில், அந்த நாட்டில் ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் இருக்காரு. என்னப்பா செல்வா? ஏழை விவசாயி. இவர் என்ன பண்றாருன்னா, பிள்ளை ஊட்டி வச்சு ரொம்ப சிரமப்பட்டு இருக்காரு. அப்ப அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர், அவர் பல ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு. அப்ப அந்த ஏழை விவசாயி என்ன பண்றாரு? இந்த பல ஏக்கர் நிலம் வச்சிருக்க அந்த விவசாயி பெரிய பணக்காரர்கிட்ட போய், அப்பா இவ்வளவு நிலம் வச்சிருக்க, எனக்கு கொஞ்சம் ஒரு ஏக்கர் நிலம் கொடு, நான் உழுது விவசாயம் பண்ணி கஷ்டப்படுறேன், பிள்ளைகளையும் பார்த்துட்டு உனக்கே ஏதாவது நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாரு? அவர் ரொம்ப மனசு ரொம்ப பெரிய அவள், ரொம்ப கஷ்டப்படுற இவளை காப்பாற்றணும் இருக்காது. அவர் என்ன சொல்கிறாரு? அந்த ஏக்கரை நிலத்தை நீ உழுது விவசாயம் பண்ணிக்க, நல்ல விதம் பிள்ளை குட்டியை பார்த்துக்கப்பா, எனக்கு முடிஞ்சால் இதை கூட இல்லாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இது சொன்ன உடனே அந்த ஏழை விவசாயி வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, வயக்காட்டை உழுகுறாரு. வயக்காட்டை ஒழுகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வயக்காட்டுக்குள்ள பெரிய புதையல் இருக்கு. வயக்காட்டுக்குள்ள பெரிய புதையல் இருக்கு. புதையலை பார்த்தோன்னே ஏழை விவசாயி என்ன நினைக்கிறேன்? பெரிய புதையல் இருக்கு, இந்த புதையல் வந்து நமக்கு சொந்தம்னா கிடையாது, வயக்காடு வேற ஆளுக்கு சொந்தம், நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டான். அவர் வந்து வயக்காட்டை உழுது விவசாயம் பண்ணி பிள்ளை குட்டியை காப்பாற்றுன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னார் உழுகுறான், இப்போ புதையல் இருக்கு, அதனால அந்த புதையல் நமக்கு சொந்தம் கிடையாது, இந்த புதையலை வந்து அந்த வயக்காட்டுக்காட்ட ஒப்படைச்சிருன்னு சொல்லி இங்க இருந்து போய் அவர்கிட்ட சொல்றேன். ஆற்ற வயக்காட்டு நிறைய ஓசியா கொடுத்தாரு, அவர்கிட்ட போய் சொல்றேன், ஐயா இந்த மாதிரி நிலம் கொடுத்தீங்க, அதை நான் உழுகும்போது பெரிய புதையல் ஒன்று இருந்துச்சுங்க, அந்த புதையலை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு? இல்லை, எப்போ வயக்காட்டு உனக்கு நான் கொடுத்தோன்னா அப்போவே அது உனக்கு உரிமைப்பட்டது, அப்போவே உனக்கு உரிமைப்பட்டது, அதனால் அந்த புதையல் எனக்கு வேணாம், நீயே வச்சுக்கன்னு அவர் சொல்கிறார். இவன் என்ன சொல்றேன்? எனக்கு வயக்காடத்தையும் கொடுத்தீங்க, அதுக்குள்ள இருக்குது உங்களுக்கு தான் சொந்தம், நான் புதையலை வச்சுக்கணும் ஏழை விவசாயி சொல்றேன். அந்த பணக்காரனை சொல்ற, எப்ப நான் வயக்காட்டை கொடுத்தேனோ அப்பவே அது உனக்கு தான்டா சொந்தம், எனக்கு வேணாம்னு 2 பேரும் பேசி பிரச்சனை முடிவு கொள்ள. 2 பேரும் பேசி பிரச்சனை முடிவு கொள்ள எங்க கொண்டு வர்றாங்க? நேரம் புதையலை கொண்டுக்கிட்டு தர்மன் நாட்டில் ஆட்சி இடத்துல தர்மன், ஏன்னா அவர் நீதி நேர்மையை பதில் சொல்லுவார். அவர்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நான் கஷ்டப்பட்டேன், ஒரு பணக்காரரு, நான் போய் வயக்காரை கேட்டேன், அவர் கொடுத்தாரு, ஆனால் உழுகும் பொழுது இந்த மாதிரி ஒரு புதையல் வந்துருச்சு, இந்த புதையலை எனக்கு வேணாம் நான் சொல்கிறேன், அவர் எனக்கு வேணாம் சொல்கிறாரு, இதில் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை சொல்லி புதையலை அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி ஏழை விவசாயி சொல்கிறேன். பணக்காரனை சொல்கிறாரு, அப்படி இல்லாத மன்னா, எப்போ வந்து நிலத்தை அவர்கிட்ட கொடுத்தோன்னா அப்பவே அது அவருக்கு தான் சொந்தம், புதையலை அவர்கிட்ட கொடுக்கின்றே. தர்மனிக்கே ஒன்று பதில் சொல்ல முடியாது. இதுக்கு என்னதான் முடிவு சொல்றது? யாரும் முடிவு சொல்ல முடியுமா? யோசிக்கிறார் தர்மர். எப்போ அங்கே வாங்க, நீங்கள் போயிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க,
போயிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க, நான் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு நல்ல முடிவா யோசிச்சு வைக்கணும்னு சொல்லி தர்மன் அனுப்பிச்சு விட்டார். 2 பேரும் போயாச்சு. தர்மனால இதுக்கு என்ன முடிவு சொல்ல தெரியல, இருந்தால் தற்போதைக்கு பிரச்சனை முடிச்சு வைப்பேன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு போயாச்சு. அவன் வீட்டில் இருக்கேன். 1 நாள் முடிஞ்சிச்சு, 2ஆம் நாள் முடிஞ்சிச்சு, 3ஆவது நாள் முடிஞ்சு மறுநாள் காலையில் வந்து தர்மனை பார்க்கணும். அப்போ 2 பேரும் படுத்து சாயங்காலம் 6-7 மணிக்கு படுத்து சாப்பிட்டுட்டு 8-9 மணிக்கு படுத்துட்டாங்க. படுத்த உடனே ராத்திரி 12-1 மணிக்கு மேலே இந்த ஏழை விவசாயி அங்கிட்டு இங்கிட்டு பிறண்டு படுத்தான்ல, படுத்தோடனே முழிப்பு வந்துச்சு. ஜெய் அமையர். அப்போ முழிப்பு வந்தோடனே இந்த ஏழை விவசாயி எந்திரிச்சு அப்படியே யோசிச்சு பார்க்குறேன். அப்போத்தான் அவன் மனசு என்ன மனசில் யோசிக்கிறேன் அப்படின்னா, ஏப்பா நாம் கஷ்டப்பட்டு அந்த ஆள்கிட்ட போய் விவசாயத்தை அந்த விவசாயம் பண்ணு கேட்குறோம். அந்த ஆள் வயக்காட்டை கொடுத்துட்டாரு. அந்த ஆள் வயக்காட்டை கொடுத்துட்டாரு. வயக்காட்டை கொடுத்தப்பே அது நமக்கு தானே சொந்தம். அப்போ அது உழுகும்போது இருக்க புதையல் நமக்கு தானே சொந்தம். நம்ம ஏன் அவன்கிட்ட மறுபடியும் வயக்காட்டுக்காரனை போய் வந்து இந்த புதையல் வச்சுக்க நம்ம ஏன் சொல்லணும்? ஆமாம். அதனால வேண்டாம். காலையில் போனோன்னே தர்மங்கிட்ட போய் இந்த புதையல் எனக்கு தான் வேணும்னு நம்ம சொல்லிடுறோம் சொல்லி ஏழை விவசாயி நினைக்கிறார். இதே மாதிரி அந்த பணக்காரர் இருக்கான் பத்தியா, அவனு ராத்திரில படுத்துக்கிறது அங்கிட்டு முழிச்சு கிழிச்சு அவனுக்கு தூக்கம்ல எந்திரிக்கிறேன். எந்திரிச்சுன்னு அவன் நினைக்கிறேன், ஆமா அந்த ஏழை விவசாயி நான் உழுது விவசாயம் பண்றேன்னு வயக்காட்டை தானே கேட்டேன். புதையல கேட்கல, இல்ல வயக்காட்டை நம்ம கொடுத்துட்டோம்ல. ஆனா உழுகும் போது வந்து புதையல் இருந்தா வயக்காடு நம்ம வயக்காடு தானே, அந்த புதையல் நமக்கு தானே சொந்தம். நம்ம ஏன் வேணாம் சொல்லணும்? காலையில் தர்மங்கிட்ட போய் நம்ம எனக்கு புதையல் ஒன்று கேட்போம்ட்டேன். 2 பேரும் என்ன முடிவில் போய் அங்கே பிரச்சனை சொன்னேன். ஆமாம். இப்போ என்ன முடிவாயிருச்சு? நேர போயிட்டேன். ஆமாம். விடிஞ்ச உடனே காலையில் எங்கே விழிதுன்னு சொல்லி தர்மன் அரண்மனைக்கு போயிட்டாங்க. தர்மன் அவர் குளிச்சுட்டு சாமி பக்தி பயபக்தியோடு உட்காந்துருக்காரு. உட்காந்து இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. போய் வாயிற்காவலில் சொல்லிட்டார். யார் சொல்லிட்டா? அந்த இருக்கவங்க போய் சொல்லியாங்க, வீரர்கள் போகிற ஐயா இந்த மாதிரி 2 பேரும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இவங்களை பார்த்தோன்னே தர்மன் யோசிக்கிறாரு, இந்த பிரச்சனைக்கு நம்ம முடிவே பண்ணலையடா, இவங்க இப்படி திடீர்னு வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாரு. கொஞ்சம் அமர்த்துங்க. மறுபடியும் சொல்கிறாரு, ஏப்பா இந்த பிரச்சனைக்கு நீங்க ஏதோ தீர்வு பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கேட்கிறார். புதையல் இருக்கு, தீர்வு பண்ணி நான் கேட்டோன்னே அப்ப அந்த ஏழை விவசாயி சொல்றேன், இல்ல அரசே இந்த புதையலை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி புதையலை என்கிட்ட கொடுத்துருக்கேன். தர்மனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா முந்தா நாள் வந்து வேணாம்ட்டீங்க, படிப்படியாக எடுத்துக்கிட்டு போறான்றே வேணாம்னு சொல்கிறேன், இன்னைக்கு வேணும்னு சொல்கிறேடா அப்படின்னு தர்மன் யோசிக்கிறாரு. சரிப்பா வயக்காட்டுக்காரன் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அவன் இல்லை அரசே புதையல் எனக்கு தேவைன்னு அவன் சொல்கிறேன். ஏடா முந்தா நாள் தான் 2 பேரும் புதையல் வேணாம் சொல்லி போனீங்க. இப்போ 2 பேருமே வந்து புதையல் வேணும்னு சொல்கிறீங்களே, இது என்னடா கொடுமையாக இருக்குன்னு சொல்லி அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தாரு. இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்றது, எந்த மாதிரி யோசிக்கணும், ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு ஒரு சின்ன யோசனை தோணுச்சு. நேர தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் சாஸ்திரத்தை கணிப்பதில் மிகப்பெரிய கெட்டிக்காரன் அவனை போய் கூட்டி வர சொல்றாரு. போய் தம்பி இருப்பேன் சகாதேவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சகாதேவன் அங்கேருந்து வேகமாக விறுவிறுன்னு வர்றேன். வந்த உடனே கேட்குறாரு, தம்பி இந்த மாதிரி ஒரு விஷயம், இவர் ஏழை விவசாயி, அவர் பணக்காரி, அவர் கேட்டிருக்காரு, அவர் இப்படி கொடுத்துருக்காரு, கொடுத்ததுனால உழுகும் போது இவ்வளவு புதையல் கிடைச்சிருச்சு, இதை 2 பேரும் வேணாம்ன்ற இப்போ 3 நாள் கழிச்சு வேணும்னு சொல்றேன். இந்த மனமாற்றத்திற்கு என்ன காரணம்? இந்த மனமாற்றத்திற்கு என்ன காரணம்? நல்லா தானே இருந்தாங்க, எனக்கே ஆச்சரியமாச்சு, இவனு வேணாம்ன்றேன் அவனு வேணாம்ன்றேன், இது இந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அவன் பஞ்சாங்க தினத்தை உட்காந்துருக்கேன். யாரு பஞ்சாங்க தினத்தில் உட்காந்து கணிச்சு சொன்ன, அண்ணே கலியுகம் பிறந்து ஏறத்தாழ ஒரு 36 நாளிகை தாண்டிடுச்சு. எத்தனை நாளிகை? 36 நாளிகை தாண்டிடுச்சுனே. 36 நாளிகைனா ஒரு நாளைக்கு 60 நாளிகை. இன்னைக்கு மணிக்கணக்கில் 24 மணி நேரம், நாளிகை கணக்கில் 60 நாளிகை. 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம், 2.5 நாளிகைகள் கொண்டது 1 மணி நேரம். ஒரு நாளிகை என்பது 24 நிமிடங்கள் கொண்டது ஒரு நாளிகை. 2.5 நாளிகைகள் கொண்டது 1 மணி நேரம். அப்ப 60 நாளிகை ஒரு நாள், 36 நாளிகை முடிஞ்சு போச்சு. கலியுகம் பிறந்துருச்சு. மனுஷன் எவனும் மனுஷனா இருக்க மாட்டேன். மனுஷன் மனசுல சூது, வாது, பொறாமை, போட்டி, கொலை, களவு, வஞ்சகம் இதே இருக்கும். நீதி, நேர்மை, ஒழுக்கம், நியாயம், தர்மத்துக்கெல்லாம் வேலை கிடையாது. எவன் காசு வச்சிருக்கானோ அவன் தான் பெரிய ஆள்.
எவன் காசு வச்சுக்கணும் அவன் தான் பெரிய ஆளு. நீதி நேர்மைக்கெல்லாம் வேலை கிடையாது. எவன் காசு வச்சுக்கணும் அவங்ககிட்ட தான் 10 பேர் இருப்பான். ஆக கலியுகம் பிறந்துருச்சுன்னா இனிமேல் இந்த உலகம் நல்லவர்கள் வாழ்வதற்கு தகுதி கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாமே கெட்டு போயிடும். எல்லாமே கெட்டு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயமும் கெட்டு போய் கடைசியில் இந்த உலகம் அழிந்து விடும். யுகங்கள் 4 அழிய போகிற ஒரே ஒரு யுகம் நாம் வாழ்ந்துக்க இப்போ இந்த யுகம் தான். இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த யுகம் தான். இந்த உலகம் அழிந்து விடும். அழிந்த பின்னால் மறுபடியும் பிரம்மனால் உற்பத்தி செய்யப்படும். ஆக கலியுகம் பிறந்துருச்சு. இனிமேல் மனுஷனாக இருக்க மாட்டேன். 10 வயசு பொம்பளை பிள்ளை பெரிய பிள்ளையாரு என்னங்க, 10 வயசு பொம்பளை பிள்ளை பெரிய பிள்ளையாயிரும். 15 வயசு ஆம்பளை பையன் ஒரு பிறந்து குழந்தைய உருவாக்குற அளவுக்கு வீரிய தன்மை வந்துடும் உடம்புல வந்து. ஆயுசு குறைஞ்சிருச்சு. 100 வயதாக இருந்தது இன்னைக்கு 50 வயசு 55 வயசு 60 வயசு தான். இந்த 60 வயசுக்குரிய வாழ்ற வாழ்க்கையை இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் நம்ம, எதுக்கு இது என்னதில் என்னத்தை கண்டா அப்படின்னு இருந்தா இருப்பு போய் சேர்ந்தா சேரும் மனநிலைக்கு வந்துட்டோமா நம்ம. இல்லை யாராவது இல்லைப்பா நான் ஒரு 80 வயசு இருக்கணும் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்களா? பெத்த தாய் தப்பனை வேணா பார்க்குறானா? இல்லை, கிடையாது. காலம் முறை வச்ச தாய் தப்பனை வச்சு பார்க்குற ஆள் கிடையாது. பணம் தான் உலகத்தின் மிகப்பெரிய ஒரு ஆள். பணம் 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 இதை மிஞ்சறதுக்கு எதுவுமே கிடையாது. இனிமேல் இந்த உலகத்தில் பிறக்கிற பிள்ளைங்களாம் உயரமான வளராது. உயரம் குறைவாகத்தான் பிறக்கும். எல்லாமே கெட்டு போச்சு. ஒரே ஒரு விஷயம், பெற்ற தாயை பார்த்து மகன் காமப்படுகிற காலம் சீக்கிரம் வந்துடும். பெற்ற தாயை பார்த்து மகன் காமப்படுகின்ற காலம் வந்துடும். இந்த உயரம் குறைவாகத்தான் இனிமேல் பிறக்கிற பிள்ளை. அப்படின்னாக்கா என்னை மாதிரி ஒரு 5 முக்கால் 6 அடியில் வளராது பிள்ளைங்கள்லாம். அப்படியே உயரம் குறைவாக போய் ஆவாரம் செடியின் கீழ் மனிதன் நிழலுக்கு நிற்கக்கூடிய காலம் வரும். அன்று இந்த உலகம் அழிந்துவிடும். இது அப்போ சொன்னது தர்மன். கலியுகம் இப்படித்தான் பிறந்துருச்சுன்ற விஷயத்தை இப்படித்தான் யோசிச்சு முடிவு பண்ணாங்க. யாருக்கும் தர்மனும் சகாதேவனும். உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? சகாதேவனை சொன்னார், தம்பி கலியுகம் பிறந்துச்சு நான் உடனே கண்டுக்கிட்டேன் தம்பி அப்படின்னாரு. என்னடா என்னை இப்படி கேட்குறீங்க? இல்லை, எப்பயுமே என்னையுமே எவ்வளவு வேகமாக என்னை பார்க்க வந்தாலும் உன்னோட மிதியடியை உன்னோட செருப்பை வெளியில் கழட்டி போட்டு தான் என்னை வந்து பார்ப்பேன். ஆனால் இப்போ விறுவிறுன்னு செருப்பை போட்டு என்னை பார்க்க வந்திருக்கேன். அப்போவே காலம் கெட்டு போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் இந்த உலகம் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாதது. குறிப்பாக நம்மளை போன்ற மன்னர்களும் நல்ல எண்ணங்கள் படைத்தது வாழ தகுதி இல்லைன்னு சொல்லி பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் சேர்ந்து வனவாசம் போய் உயிரை நீத்து விடுவார்கள். இதுதான் கலியுகம் பிறந்த கதை. அப்போ ஆரம்பிச்ச 4,32,000 வருடங்கள் கொண்டது கலியுகம். எல்லாமே கெட்டு போச்சு. உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. எல்லாமே கண்ணு முன்னால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே கெட்டு போய் உலக வாழ்க்கை மேலே யாருக்குமே ஒரு நல்ல எண்ணங்கள் கிடையாது. பெத்த பிள்ளைகளுக்கு மேலே நல்ல எண்ணம் கிடையாது. அண்ணனுக்கு தம்பிக்கு பிரச்சனை, அக்காளுக்கு நகைச்சி பிரச்சனை, புருஷனுக்கு முண்டாட்டிக்கு பிரச்சனை. எந்த குடும்பமும் நிம்மதியே கிடையாது. பணம்ன்ற ஒரு விஷயத்தை தேடி மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். பணம்ன்ற விஷயத்தை தேடி மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். இதுதான் கலியுகம் பிறந்த கதை. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். அற்புதமான ஒரு பதில். கைதட்டுங்க எல்லாரும். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஏன்னா கதைகள் எல்லாத்தையும் கேட்கலாம். எல்லாரும் கொஞ்சம் பேர் இருந்தாலும் உட்கார்ந்து அமைதியை கேட்கறது மாதிரி இந்த புரியுறது மாதிரி கதைகளை சொல்லணும். சிறப்பா சொல்லியிருக்கீங்க. இப்ப மானை கொடுக்கலாமா? மானை கொடுக்கலாம்னா மானுக்கு அடையாளம் சொல்லணும்ல. அடையாளம் சொன்னா மான் கிடைக்கும். சொல்லுங்க. கேட்கிறேன், இந்த பிள்ளை உங்க பொம்பளை பிள்ளைக்கா நீங்க என்ன சொன்னாலும் தலையத்தலை ஆட்டுறீங்களா? நான் என்னதை நினைச்சுக்கிட்டீங்க நீங்க? என்று தலையை ஆட்டு என்று தலையை ஆட்டு. ஆமா ஆட்டு, ராஜாத்தி ஆட்டு, ஒரு தடவை ஆட்டு. குடிச்சது வைக்க போறேன் வேட்டு, குடிச்சது வைக்க போறேன் வேட்டு. நல்லபடியா தந்திடணும் நீதானே. நான் தானே தேடி வந்த மாந்தானே. நல்லபடியா தந்திடணும் நீதானே. தந்தானே தந்தானே தனநானே எதக்கத்து மீ தனநானே. தந்தானே தந்தானே தனநானே தகச்சு மீ தனநானே. தந்தானே தந்தானே தனநானே தகச்சு மீ தனநானே. பெட்டி பெட்டி எங்கிட்ட தான் பேசாதம்மா, வேதாந்தத்தை அள்ளி அள்ளி வீசாதம்மா. பெட்டி பெட்டி எங்கிட்ட தான் பேசாதம்மா, வேதாந்தத்தை அள்ளி அள்ளி வீசாதம்மா. எழுதந்தானே தந்தானே தன்னானே
மேஜாதமா கமலம் கலபங்களில் துணைக்கு பல்லு பொண்ணு யாதமான் கண்மணி கடவுளர் காண குயில் இருக்கிற குடகத்து பொண்ணு யாதமான் ஒரு மாவர கண்டதோ பொன்போன நல்மேனி பொன்போன நல்மேனி பொன்போன நல்மேனி பொன்போன நல்மேனி துளக்கி கண்டதுண்டோ இது மானோட இடமே இல்லையே வேடுவரே. நாங்க ஒண்ணு மான தேடி வரல. அப்புறம் என்ன தேடி வந்தீங்க? என்ன எதுக்கு தேடி வந்தீங்க? அத்தை மகன் மாமன் மேலாம் அப்படிலாம் போய் சொல்லிட்டு தெரியாதீங்க. யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன பார்த்தது இல்ல. அத்தை மகன் மாமன் வேணா பார்த்திருப்போம்ல. நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன் மயங்குகிறாய்? நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன் மயங்குகிறாய்? உன் சம்மதம் கேட்டேன், ஏன் தலை குனிந்தாயோ? உன் சம்மதம் கேட்டேன், ஏன் தலை குனிந்தாயோ? என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன் மயங்குகிறாய்? செம்மாம்பழம் போலே கண்ணும் சிவந்து விட்டதடி, உண்ட மயக்கத்தினாலே அணிந்து விட்டதடி. செம்மாம்பழம் போலே கண்ணும் சிவந்து விட்டதடி, கணிந்து விட்டதடி, சுகமூடி விட்டதடி, முகமாறி விட்டதடி, சுகமூடி விட்டதடி, முகமாறி விட்டதடி. இன்று அளவில்லாத நாளவின்று எங்கு வந்ததடி? என்ன 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 நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன் மயங்குகிறாய்? கண்டாத கண்டழகி, காணாத பொன்னழகி, தொட்டால கை மணக்கும் சிங்காரி, தொட்டால கை மணக்கும் சிங்காரி. கட்டுப்படி ஆகலே காதல் தரும் வேதனை, கட்டுப்படி ஆகலே காதல் தரும் வேதனை. தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே. இலங்கை நகரத்திலே இன்பவல்லி நீ இருந்தார், என்று மன தமிழத்தை இங்கே இருந்து தாண்டிடுவேன். இலங்கை நகரத்திலே இன்பவல்லி நீ இருந்தார், என்று மக தமிழத்தை இங்கே இருந்து தாண்டிடுவேன். விதியில் இருந்து நடந்திடுவேன், மேகமுன வினையோட நிதியில் நடந்திடுவேன். திரும்பிட்டு புயல் மலையது வந்தாரு இழங்கிடுவேன். ஏ இந்த அணில் நான் எதுல குறைச்ச சொல்லு, நான் எதுல குறைச்ச சொல்லு. சந்தனம் போல தொட்டுக்கிறேன் நீ சம்மதிச்சா ஒட்டிக்கிறேன், சந்தனம் போல தொட்டுக்கிறேன் நீ சம்மதிச்சா ஒட்டிக்கிறேன். இந்த அணில் வாருங்க வாருங்க.
என்னடா அண்ணா என்ன பிரச்சனை? ஐயோ இதான் பிரச்சனை. மானு தேடி வந்தார்ல, உங்க அத்தை மகன் நம்ம சொல்லவே இல்ல. ஏன் அத்தை மகன் அப்புறம் உனக்கு என்ன வேணும்? அதைத்தான் கேட்கிறேன். அத்தை மகன் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றாரு, காதலிக்கிறாரு அவங்கள. என்ன எதுக்கு என்னை பார்த்து சொல்றாரு? என்ன வேணா சொல்றீங்க? என்ன பண்றது? வீட்டுல அழகான ஒரு பெண்மகள் இருந்தா எல்லா ஆண்மகன் வந்து பெண்ணு கேட்கறது சகஜம்தான். ஆனா பிடிச்சிருக்கணும்ல, அதுதான் உண்மை. ஆமா, நீங்க முருகனை வேண்டுங்க. சரி சரி, முருகன் நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும். நல்லதுன்னா மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு. வரி சங்கம் நின்றால் ஒளி இசைக்க, கைத்தளம் நான் பற்ற கனவு கண்டேன், கனவு கண்டேன். கைத்தளம் நான் பற்ற கனவு கண்டேன், அந்த கனவுகள் நலமாக உறவு தந்தாய். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு, உன்னை மணப்பதற்கு, உன்னை மணப்பதற்கு. வேடனாக வந்தவன் நானே, ஆதியிலே கொடுத்த வரத்தின்படி உன்னை ஏற்றுக்கொள்ளும் காலம் வந்துவிட்டு நாம் நடத்திய விளையாட்டுகள் எதுவும் உண்டு. முருகா, தாங்கள் எனக்கு ஒரு வரம் தந்திரள வேண்டும். தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக வள்ளி தேவியான என்ற இந்த உலக மக்கள் எல்லாம் அழைக்கணும். அப்படி ஒரு வரத்தை தாங்கள் எனக்கு இன்றைக்கு தந்திரள வேண்டும். உனது எண்ணம் போல் அனைத்தும் நடக்கட்டும். வாழ்க வளமுடன். முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. முருகாத மனமில்லை காதவில்லையே, கண்ணி பெருகாத விழியேதும் போனவில்லையே. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. முருகா நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், ஊரு செழிக்க வேண்டும், ஊரல்ல வாழ வேண்டும், பெருக வேண்டும், வாழ்வான பொங்கல் பெருக வேண்டும், ஞான தங்கமே ஊரல்ல வாழ வேண்டும். ரூபமுடைய பாதாரே பிண்டமுடைய ஸ்ரீராம நித்திய சுபமங்கலம் சுபமங்கலம். நாடகத்தை இதுவரை நமது காத்துக் கொண்டு ரசித்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் எங்களது மாயாகுளம் மாதவன் அன்பண்ணா அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு ஒளி அமைத்த எங்களது ஸ்ரீ கணேஷ் ஆடியோஸ் அன்பு நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு தம்பி ஆர்மணிய கலையரசு ஜெயரமேஷ் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.